ஹாய் வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 11ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் 13 இறுதி கணக்குகள் பார்ட் 2. அதில் பயிற்சி கணக்கு 15 தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பின்வரும் மதன் என்பவரின் 2018 மார்ச் 31ஆம் நாளைய இருப்பாய்விலிருந்து வியாபார லாப நட்ட கணக்கு மற்றும் இருப்பு நிலை குறிப்பு தயார் செய்யவும். பற்றிருப்பு வரவிருப்பு கொடுத்துருக்காங்க. பற்றிருப்பு: பற்பல கடனாளிகள் 61,000, பொறி மற்றும் இயந்திரம், வங்கி கட்டணம், கூலி, விற்பனை திருப்பம், கொள்முதல், தொடக்க சரக்கிருப்பு, எடுப்புகள், நிர்வகை செலவுகள், வாராக்கடன், வணிக வளாகம், முதல், கொள்முதல் திருப்பம், விற்பனை திருப்பம், வங்கி மேல் வரை பற்று. இப்ப சரி கட்டுதல்கள். சரி கட்டுதல் என்ன சொல்லியிருக்காங்க? இறுதி சரக்கிருப்பு 8,000, பொறி மற்றும் இயந்திரம் மீது 20% தேய்மானம் நீக்கப்பட வேண்டும். கூடுதல் வாராக்கடன் ரூபாய் 800 போக்கெழுத வேண்டும். பற்பல கடனாளிகள் மீது 5% ஐயக்கடன் ஒதுக்கு உருவாக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வியாபார லாப நட்ட கணக்கு மற்றும் இருப்பு நிலை குறிப்பு, இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ எப்படி வியாபார லாப நட்ட கணக்கு போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம். மதன் என்பவரின் 2018 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் வியாபார கணக்கு, லாப நட்ட கணக்கு மற்றும் இருப்பு நிலை குறிப்பு கண்டுபிடிக்கணும். இதில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா, வியாபார லாப நட்ட கணக்கை தான் கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் வியாபார லாப நட்ட கணக்குக்கு என்ன போடணும்? விவரம், தொகை, தொகை, விவரம், தொகை, தொகை. இப்போ விவரம் எடுத்தோடனே நம்ம என்ன போடுவோம்? வியாபார லாப நட்ட கணக்கில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா, தொடக்க சரக்கிருப்பு. இப்போ தொடக்க சரக்கிருப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30,000. அடுத்து கொள்முதல். கொள்முதல் பார்த்த உடனே நம்மளுக்கு என்னது? கொள்முதல் திருப்பம் கணக்கில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அதையும் கழிச்சு போடணும். அடுத்தது நேரடி செலவுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, கூலி கொடுத்துருக்காங்க. கூலியை தவிர வேறு எதுவும் கொடுக்கல. அதனால கூலி 7,000 போட்டாச்சு. இப்போ பற்று சைடு முடிஞ்சிருச்சு. அடுத்தது வரவு சைடு. வரவு சைடு என்ன இருக்கு? விற்பனை. விற்பனை பார்த்தோன்னா இன்னொன்று நம்ம என்ன செய்யணும்? விற்பனை திருப்பத்தை அதில் கழிக்கணும். அடுத்தது இறுதி சரக்கிருப்பு. இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. வேறு எதுவும் பற்று வரவு சைடு வியாபார கணக்கில் கிடையாது. அப்போ அதனால நம்ம எந்த சைடு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, வரவு சைடு தான் 3,30,000 அப்படிங்கிறது இருக்குது. அந்த 3,30,000 இந்த மூணு தொகையும் கூட்டி கழிச்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 1,43,000. அதுதான் நமக்கு கிடைச்ச மொத்த லாபம். அடுத்தது லாப நட்ட கணக்கு. இப்போ லாப நட்ட கணக்கு மொத்த லாபம் இங்கே வந்துடும் 1,43,000 நம்ம கண்டுபிடிச்சது. நேரடி செலவுகளை நம்ம வியாபார கணக்கில் போட்டோம். இப்போ மறைமுக செலவுகள் என்னென்ன புக்கில் இருக்குது அப்படிங்கிறத வரிசையாக பார்த்தோம் அப்படின்னா, பற்பல கடனாளிகள், சொத்து, பொறி, இயந்திரம், வங்கி கட்டணம், கூலி போட்டாச்சு, விற்பனை திருப்பம் போட்டாச்சு, கொள்முதல், தொடக்க சரப்பிற்கள், எடுப்புகள், பொறுப்பு, நிர்வகை செலவுகள் அப்படின்னு இருக்கு. வங்கி கட்டணம் 4,200, நிர்வகை செலவுகள் 20,000. அடுத்தது வாராக்கடன். அந்த இதில் அட்டவணையில் கொடுத்துருக்கிறது வாராக்கடன் 800. அதோட புதிய வாராக்கடன் உங்களுக்கு சரி கட்டுதலில் கூடுதல் வாராக்கடன் 800 போக்கு எழுத வேண்டும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதையும் எடுத்து ரெண்டையும் கூட்டி போட்டால் 1,600. அதோட வார ஐயக்கடன் ஒதுக்கு 3,010. அதையும் நம்ம சேர்த்து கூட்டணும் அப்படின்னா நம்ம கிடைக்கிறது 4,610. இந்த வார ஐயக்கடன் ஒதுக்கு 3,010 அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன செய்வோம்? கடனாளிகள் 61,000. அடுத்தது அதுலேருந்து பழைய வாராக்கடன் 800 கழிக்கணும்.
கழிச்சோம் அப்படின்னா 60,200 வரும். அதுலேருந்து வார ஐயக்கடன் ஒதுக்கு 10 கழிச்சா நமக்கு 57,190 கிடைக்கும். இந்த 30/10 எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த 60,200ல் அவங்க பற்பல கடனாளிகள் மீது 5% ஐயக்கடன் ஒதுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ 5% டிவைடட் 100னா இந்த 2 0க்கு இந்த 2 0 I2 10 0 பாக்கி 1 அந்த 1 அப்படியே வந்துடும். 6 5 30 அதுதான் 30/10. அது இது அப்படியே என்ன செய்வோம், சொத்துக்கள் சைடு போடுவோம். இப்போ இந்த 30/10 வார ஐயக்கடன் ஒதுக்க பழைய வாராக்கடன் புதிய வாராக்கடனோட நம்ம கூட்டி போட்டு காட்டுறோம். 4,610. அடுத்தது பொறி மற்றும் இயந்திரம் மீது 20% தேய்மானம் கேட்டிருக்காங்க. இப்போ பொறி மற்றும் இயந்திரம் மீதான தேய்மானத்தை கண்டுபிடிச்சு போட்டிருக்கோம். இப்போ வேறு எதுவும் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, எல்லாம் போட்டாச்சு. இப்போ எந்த சைடு அதிகமாக இருக்குன்னு பார்த்தா வரவு சைடு அதிகமாக இருக்குது, 1,43,000. இப்போ இதெல்லாம் கூட்டி 1,43,000 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 98,190. அதுதான் நமக்கு கிடைச்ச நிகர லாபம். அடுத்தது இப்போ இருப்புநிலை குறிப்பு கண்டுபிடிக்கப்படும். இருப்புநிலை குறிப்புனா பொறுப்புகள் தொகை தொகை சொத்துக்கள் தொகை தொகை. இப்போ பொறுப்புகள் பக்கம் நம்ம என்ன செய்ய போவோம் அப்படின்னா முதல் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். முதல் கொடுத்துருந்தா முதல் எடுத்து எழுதிட்டு அதோட நிகர லாபத்தை கூட்டணும். நம்ம நிகர லாபம் கண்டுபிடிச்சிருக்கோமா, அதை எடுத்து போட்டு இங்கே கூட்டணும். அடுத்தது கணக்கில் எடுப்பு கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துருந்து எடுப்பு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை கழிக்கணும். அடுத்தது வங்கி மேல் வரைப்பற்று. வங்கி அப்படிங்கிறது சொத்து சைடு வரும், வங்கி மேல் வரைப்பற்று அப்படிங்கிறது பொறுப்பு சைடு வரும். அடுத்தது சொத்துக்கள் சைடு, வேறு எதுவும் பொறுப்புகள் சைடு வராது, அதனால சொத்துக்கள் சைடு என்ன ஃபஸ்ட்டு வணிக வளாகம் 22,000. அடுத்தது பொறி இயந்திரம் 80,000. அதில் 20% தேய்மானம் கேட்டிருக்காங்க. 80,000ல் 20% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த 0க்கு இந்த 0 இந்த 0க்கு இந்த 0 3 0 போட்டு 8 2 16 16,000 ரூபாய். அப்போ 80,000ல் 16,000 போயிடுச்சுன்னா 64,000. அடுத்தது கடனாளிகள் 61,000. நம்ம என்னது சரிக்கட்டத்தில் இருக்கிற வாராக்கடன் 800 போட்டு கழிச்சோம் அப்படின்னா 60,200. அதுலேருந்து ஐயக்கடன் ஒதுக்க கழிக்கணும். ஐயக்கடன் ஒதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத நம்ம போனதில் பார்த்தோம். கண்டுபிடிச்ச 57,190. அடுத்தது இறுதி சரக்கிருப்பு. இப்போ இறுதி சரக்கிருப்பு 80,000. வேறு எதுவும் இருக்கான்னு பார்த்தா வேறு ஒன்றும் இல்லை. அப்போ எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா 2,23,000 அப்படிங்கிறது பொறுப்புகள் சைடும் வரவுகள் சைடும் ஒரே மாதிரி ஆன்சர் வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ வியாபார கணக்கு, லாப நட்ட கணக்கு, இருப்புநிலை குறிப்பு 3ஐயும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நன்றி, வணக்கம்.